ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இல்லை, ஷோவில் வந்து நிற்கிறது அதை பற்றி பேசலை நான். வேற ஒருத்தர் அரசியல் களத்தை பற்றி பேசுகிறார். இந்த அரசியல் களத்தில் இந்த இடத்துக்கு நம்ம வளர்ந்து வந்து நிற்கிறதுக்கு 25 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி உணர்ச்சி போக்க பேசியிருக்காரு. யார் இவர், அப்படி எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநில அந்தஸ்து, மாநில கட்சி அந்தஸ்து நமக்கு கிடச்சிருக்கு நம்ம கட்சிக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. 25 வருஷத்துடைய போராட்டத்தின் விளைவு தான் இந்த தகுதி. வெளியிலேருந்து பேசலாம், இவருக்கு அப்படி தெரில இப்படி தெரில, பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ண தெரில, எதுவுமே பண்ண தெரில அப்படின்னு பேசலாம். ஆனால் சாதாரண விஷயம்ல ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்கள் கூட்டத்தை கூட்டி பேரணி நடத்தி போராட்டம் பண்ணி அதனால் வர சிக்கல்களை சந்தித்து எல்லாம் சாதாரண இல்லைப்பா. இந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். சும்மா இயக்கத்தை நடத்துறது ஒன்றும் யூடியூப்பில் உட்கார்ந்த மணிக்கு பேசுகிறதுல வாய்க்கு வந்து அதை பேசுகிற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை பாட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் அப்படின்னு மாசா பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ரைசிங், அது ரைஸ், அதில் பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோஸ். எழுச்சி பெற்று விட்டோம், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம். அதுக்கு 25 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. ஒரு இயக்கத்தை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு நெகோசியேட் பண்ண தெரியல, இவருக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண தெரியல, இவர் வந்து ராமதாஸ் மாதிரி அரசியல் பண்ண தெரியல. அவன் இங்க வந்து நின்று பார்த்தாதான் தெரியும். ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பேரணியை நடத்தி அதுல வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து பார்த்தால்தான் தெரியும். சும்மா இல்ல அரசியலுங்கிறது. யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பேசுறது இல்ல அரசியல். அடுத்தது ஆட்சிக்கு வர்றதை பற்றியும் பேசியிருக்கார் அதே மேடையில். அது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்காக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இந்த இப்போ நம்ம வாங்குற 10 சீட்டை வச்சுட்டு ஆட்சிக்கு வந்துட முடியுமா? முடியாது. சரி, 15 சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டா மட்டும் ஆட்சிக்கு வந்துடலாமா? முடியாது. சரி, ஆட்சிக்கு வர முடியல, இந்த கூட்டணி எதுக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாமா? அதுதான் தப்பு. ஏன்னா இப்போ நம்மள மாதிரி ஒத்த கருத்து உள்ள ஒரு கட்சி இருக்குது, அவங்க கூட கூட்டணியிலேருந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை என்ன? இப்போ யார் நம்ம கூட நிற்பா? இப்போ சமூக நீதி பேசக்கூடிய கட்சி ஆட்சிகள் இருக்கையிலேயே உங்கள்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆட்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு குறையை போய் சொல்ல முடியுமா? முதல்வரை நேரில் சந்திச்சிட முடியுமா? நம்ம போய் ஒரு பிரச்சனைன்னு உட்காந்து பேசி அதை கேட்பாங்களா? அவங்க முதல்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா?